வெல்கம் டு டெக் குக்கீஸ். விமன் சேஃப்டிக்குன்னு ஃபோனில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கிற இடத்த உங்களுக்கு முக்கியமான நபருக்கு நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். யார் உங்களுக்கு முக்கியமான நபரோ அவருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு அவரோட வாட்ஸ்அப் பேஜுக்கு போயிட்டு இல்லை பின் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லொக்கேஷன் வரும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு பெர்மிஷன் இருக்கும். அந்த இதில் போயிட்டு லொக்கேஷன்றதை வந்து பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு ஆனில் இருந்துச்சுன்னா டேரெக்ட் லொக்கேஷன் ஷேரிங்கே போயிடும். ஏதாவது சேஃப்டி நீங்கள் குறைவு அப்படின்னு நினைக்கும் போதோ இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதோ இப்போ நீங்கள் எங்கே லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல போயிட்டுருக்கீங்கன்னு துல்லியமாக வந்து காமிக்க முடியும். இது தொடர்ச்சியாக ட்ராக் பண்ணவும் முடியும். நீங்கள் 15 நிமிஷத்துக்கு ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களா, 1 ஹவருக்கா இல்லை 8 ஹவருக்கா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்றது முதற்கொண்டு அதை ட்ராக் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல துல்லியமாக இருக்கிறீங்கன்றது நீங்கள் யாருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்டாப் ஷேரிங் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் காமிச்சிட்டு கட் ஆயிரும். இதுக்கு அடுத்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி கால்னு போயிடும். காவல்துறை உதவிக்கு 1 அழுத்தவும், இல்லையெனில் துண்டிக்கவும். Press 1 for police department help or terminate the call. காவல்துறை உதவிக்கு 1 அழுத்தவும், இல்லையெனில் துண்டிக்கவும். புதுசாக இருக்க ஆண்ட்ராய்டு மாடல்ஸில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். SOSன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் SOSன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் போயிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து தகவல் தெரிவிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து காவலன் SOS ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு முக்கியமான நபர்கள் 3 பேரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். SOSன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். முக்கியமான நீங்கள் கொடுத்துருக்க 3 பேர் நம்பருக்கு வந்து முக்கியமான எமர்ஜென்சி இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் போயிடும். ப்ளஸ் பக்கத்தில் ஏதாவது ரோந்து வாகனங்கள் இருந்துச்சுன்னா அவங்க உடனடியாக உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.